நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். பாவக்காய் பொரியல் வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருக்குமே பாவக்காய் அந்தளவுக்கு பிடிக்காது, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம பொரியல் செய்யலாம். ஸோ இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஈஸியான முறையில் குயிக்காக எப்படி பாவக்காய் பொரியல் செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா கிறிஸ்பியாக பாவக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பாவக்காவை ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரணும் போட்டுக்கலாம். பாவக்காய் இதில் போட்டுக்கோங்க. இதோட மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி ஸ்பூன், மிளகா பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது, சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுக்கணும். அடுப்பை கொஞ்சம் இதை நல்லா வதக்கின பிறகு நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. இதை இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடணும். அவ்வளோதான். இப்படியே செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பாவக்காய் நல்லா முருவலாக வறுவல் வந்துடும். ஸோ இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் சூப்பரான பாவக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. குழந்தைங்க கூட இது பாவக்காய் வறுவலான்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சொல்லாத வரைக்கும் ஏதோ ஒரு காயை வறுத்து வச்சுருக்காங்கன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் கசப்பே தெரியாது. இதே போல் சூப்பரான பாவக்காய் வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. ஓகே, எங்கள் சேனலை பாருங்கள். ரெகுலராக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ ரெகுலராக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.